இன்று ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு புதன்கிழமை. தலைப்புச் செய்திகள். கடந்த மாதம் ஜாஸ்பர் பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயால் 283 மில்லியன் மதிப்புள்ள சொத்துக்கள் அழிக்கப்பட்டதாக ஆரம்ப கட்ட தரவுகள் காட்டுவதாக ஜாஸ்பர் நகரம் தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு செஞ்சோலை வளாகத்தில் இலங்கை இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்த மாணவர்களுக்கு இன்று நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்கெடுப்பு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 4, 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் நடத்தப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இந்தியாவின் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு டெல்லியில் அதி உயர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. யூத இஸ்ரேலியர்களை ஜெருசலேமின் புனித தளத்துக்கு பிரார்த்தனைக்கு அழைத்து சென்றதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இட்டாமர் பென் கிவிருக்கு எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது. வணக்கம். கடந்த மாதம் ஜாஸ்பர் பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயால் 283 மில்லியன் மதிப்புள்ள சொத்துக்கள் அழிக்கப்பட்டதாக ஆரம்ப கட்ட தரவுகள் காட்டுவதாக ஜாஸ்பர் நகரம் தெரிவித்துள்ளது. 358 கட்டமைப்புகள் அழிந்துள்ளதாகவும் இதில் பெரும்பாலும் வணிக கட்டிடங்கள் மற்றும் வீடுகள் அடங்குவதாகவும் இதில் பாதிக்கப்பட்ட மொத்த வீடுகளின் எண்ணிக்கை 800 என தெரிவிக்கின்றது. செவ்வாய்க்கிழமையன்று நடைபெற்ற கூட்டத்தில் தலைமை நிர்வாக அதிகாரி பில் கிவன் இந்த புள்ளி விவரங்கள் கவுன்சிலர்களுக்கு வழங்கியுள்ளார். இதேவேளை தீயினால் சேதமடைந்த சொத்துக்கள் ஆண்டு சொத்து வரி வருவாயில் 2.2 மில்லியன் இழப்புக்கு சமமாகும் என கூறிய பில் கிவன் மேலும் நகரத்தை மறுகட்டமைப்பு செய்யும் போது எண்ணிக்கை அதிகரிக்கலாம் எனவும் கூறியுள்ளார். இந்த தேவையை ஈடு செய்வதற்காக நகரம், மாகாணம் மற்றும் பிற நிறுவனங்களிடமிருந்து நிதியுதவிக்கு விண்ணப்பித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். ஜாஸ்பரின் 5000 குடியிருப்பாளர்கள் வெள்ளிக்கிழமை வீடு திரும்ப தயாராகும் வேளையில் நகரத்தின் அடுத்த கட்டடம் தொடர்பான பல விடயங்களுக்கு கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது என்று பில் கிவன் தெரிவித்துள்ளார். பலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவித்து புகையிரத பாதையை மறைத்து போராட்டம் நடத்தியவர்கள் எதிர்வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் என காவல்துறை தெரிவித்துள்ளது. கடந்த மே மாதம் 31ஆம் தேதி கிழக்கு வான்கூவரில் உள்ள கிராண்ட் வியூ நெடுஞ்சாலையில் சுமார் 100 போராட்டக்காரர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக பொருளாதார தடைகள் விதிக்க கோரி பலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவித்து புகையிரத பாதை மற்றும் போக்குவரத்தை தடுத்து சில மணி நேரம் போராட்டம் நடத்தியிருந்தனர். இது சட்டவிரோதமானது என காவல்துறை தெரிவித்தும் பலர் அதிகாரிகளுடன் விரோத போக்குடன் நடந்து கொண்டதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்ட 13 பேரை காவல்துறை கைது செய்தது. இந்நிலையில் திங்கட்கிழமை குற்றம் சாட்டப்பட்டவர்களை காவல்துறை விசாரணையை தொடர்ந்து வழக்கு விசாரணை சேவை குற்றச்சாட்டுகளை அங்கீகரித்ததாக வான்கூவர் காவல்துறை செய்தி தெரிவிக்கின்றது. இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் செப்டம்பர் 9ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் என காவல்துறை தெரிவித்துள்ளது. மனிடோபா சஸ்கெச்சுவான் எல்லைக்கு அருகில் உள்ள மூசோமி நகரத்தில் குடியிருப்பை அமைப்பதற்கு $30,000 ஊக்கத்தொகை வழங்க உள்ளதாக அந்நகரம் அறிவித்துள்ளது. இந்த ஊக்கத்தொகை திட்டமானது கடந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி அறிவித்திருந்தது. இது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளதாக மேயர் லரி ரொம்லிசன் கூறியுள்ளார். புதிய வீடுகளை அமைப்பதற்கான பணியில் முயற்சியை மேற்கொண்டு வருகிறோம். மேலும் 2 அடுக்குமாடி கட்டிடங்கள் அமைக்கும் பணிகள் ஏற்கனவே நடந்து வருவதாகவும் 6 ஃபிளக்ஸ் மற்றும் குறைந்தபட்சம் 1 வீடு வரும் வாரங்களில் தொடங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். இதேவேளை ஆகஸ்ட் 21, 2023 முதல் வழங்கப்பட்ட எந்த ஒரு குடியிருப்பு கட்டட அனுமதிக்கும் இந்த திட்டம் பொருந்தும் என்றும் கூறிய அவர் முனிகோட் குடியிருப்புக்கான அனுமதி வழங்கியவுடன் தகுதி வாய்ந்த கட்டிட அமைப்பாளர்களுக்கு காசோலைகள் வழங்கப்படும் என்றும் மேயர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு செஞ்சோலை வளாகத்தில் இலங்கை இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்த மாணவர்களுக்கு இன்று நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. கடந்த 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி வள்ளிப்புனம் இடைக்கட்டு பகுதியில் உள்ள செஞ்சோலை வளாகத்தில் பயிற்சிக்காக சென்றிருந்த மாணவர்கள் மீது இலங்கை விமானப்படை நடத்திய தாக்குதலில் 53 மாணவர்கள் மற்றும் 4 பணியாளர்கள் கொல்லப்பட்டனர். அவர்களின் 18வது ஆண்டு நினைவு தினம் இன்று உணர்வு பூர்வமாக முல்லைத்தீவு வள்ளிப்புனம் இடைக்கட்டு பகுதியில் சுடரேற்றி அக வணக்கம் செலுத்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த அஞ்சலி நிகழ்வில் முன்னாள் வட மாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன்,
முன்னாள் புது குடியிருப்பு பிரதேச சபையின் உறுப்பினர் குகன், இளைஞர்கள், பொதுமக்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்கெடுப்பு எதிர்வரும் செப்டம்பர் 4, 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் நடத்தப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. அதன்படி செப்டம்பர் 4ஆம் தேதி மாவட்ட செயலகங்கள், தேர்தல் அலுவலகங்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு அஞ்சல் மூலம் வாக்களிப்பதற்கான விசேட நாளாக ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த 3 தினங்களில் அஞ்சல் மூலம் வாக்களிக்க தவறியவர்களுக்காக செப்டம்பர் மாதம் 11 மற்றும் 12ஆம் தேதிகள் மேலதிகமாக ஒதுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. மனிதாபிமானத்துக்கு முன்னுரிமை அளித்து செயற்படும் அரசாங்கமே தற்போது அவசியமாக உள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்கும் வகையில் 27 அரசியல் கட்சிகள் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திட்ட நிகழ்வில் கலந்து கொண்ட போது இதனை தெரிவித்துள்ளார். மேலும் மக்களுக்காக முழுமையாக சேவையாற்றக்கூடிய தரப்பினருக்கு மாத்திரமே ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் போது பதவிகள் வழங்கப்படும் என தெரிவித்த அவர், நாட்டில் உள்ள சாதாரண மக்கள் மீது முழு சுமையும் சுமத்தும் வகையில் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் உலக நாடுகளுடன் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளன என தெரிவித்துள்ளார். மேலும் மக்களின் ஆணையை பெறக்கூடிய கட்சி எது என்பதை சர்வதேச நாணய நிதியம் ஏற்கனவே அறிந்து வைத்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக இதுவரை 36 பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை சேர்ந்த 19 பேருக்கும் மற்றொரு அரசியல் கட்சியை சேர்ந்த ஒருவர் சார்பிலும் 16 சுயேட்சை வேட்பாளர்கள் சார்பிலும் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ இன்றைய தினம் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைந்துள்ளது. அதே நேரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் நாளைய தினம் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன. இந்நிலையில் ராஜகிரியவில் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் பாதுகாப்பு கடமைகளுக்காக விசேட அதிரடி படையினர் உட்பட 1300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பல கட்சிகளுடன் இணைந்து பொதுஜன ஐக்கிய முன்னணி என்ற கூட்டணியை உருவாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று கொழும்பில் நடைபெற்ற கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுர பிரியதர்சன யாப்பா நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன்படி ஐக்கிய மக்கள் முன்னணியின் பல்வேறு கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பாடசாலைகளில் 2ஆம் தவணை நிறைவடைவது தொடர்பாக கல்வி அமைச்சினால் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 2024ஆம் ஆண்டு அரச பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கான 2ஆம் பாடசாலை தவணை எதிர்வரும் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடையும் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 3ஆம் தவணைக்கான முதல் கட்டம் எதிர்வரும் 28ஆம் தேதி ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அரச உத்தியோகத்தர்களுக்கு அதிகபட்ச நிவாரணங்களை வழங்கவே அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை கூறியுள்ளார். அரச உத்தியோகத்தர்களின் வேதன அதிகரிப்பு தொடர்பான தீர்மானங்களில் எந்தவித அரசியல் நோக்கமும் இல்லை என தெரிவித்த நிதி ராஜாங்க அமைச்சர், ஜனாதிபதியின் முன்னாள் செயலாளர் உதய செனவிரத்தன தலைமையில் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு வழங்கிய பரிந்துரைகள் மற்றும் தீர்மானங்களின் அடிப்படையில் இந்த பிரேரணைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார். இந்தியாவின் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு டெல்லியில் அதி உயர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. டெல்லி செங்கோட்டையில் நடைபெறும் விழாவில் பிரதமர் மோடி நாளை காலை உள்ளூர் நேரப்படி 7:30 மணிக்கு தேசிய கொடி ஏற்றி தனது 11வது சுதந்திர தின உரையை நிகழ்த்த இருக்கிறார். இந்த ஆண்டுக்கான சுதந்திர தின விழா வளர்ந்த பாரதம் என்ற கருப்பொருளில் கொண்டாட்டங்கள் நடைபெற உள்ளது. பாதுகாப்பு பணிக்காக 3500 போக்குவரத்து காவல்துறை, 10,000 டெல்லி காவல்துறை ஆகியோர் செங்கோட்டையின் வெளிப்புற பகுதிகளில் நிறுத்தப்பட்டுள்ளனர்.
செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள் 700 இடங்களில் பொருத்தப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. புவி கண்காணிப்பு செயற்பாடுகளுக்காக இஸ்ரோவின் 175.5 கிலோ எடை கொண்ட அதிநவீன EOS-08 எனும் செயற்கைக்கோள் எதிர்வரும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ புவி கண்காணிப்பு செயல்பாடுகளுக்காக 175.5 கிலோ எடை கொண்ட அதிநவீன EOS-08 எனும் செயற்கைக்கோளை வடிவமைத்துள்ளது. இந்த செயற்கைக்கோள் சிறிய ரக SSLV-D3 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து எதிர்வரும் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை விண்ணில் ஏவப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செயற்கைக்கோள் பூமியை 24 மணி நேரமும் புகைப்படம் எடுத்து கண்காணிக்கும் எனவும் பேரிடர் கண்காணிப்பு, சுற்றுச்சூழல் கண்காணிப்பு, தீ கண்டறிதல் போன்ற பயன்பாடுகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் ராக்கெட்டை விண்ணில் ஏவுவதற்கு முன்பாக இறுதிக்கட்ட பணியான கவுண்டவுன் நாளை வியாழக்கிழமை தொடங்க உள்ளது என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். பெண் வைத்தியர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டது தொடர்பான போராட்டம் தொடரும் என மராட்டிய பயிற்சி வைத்தியர்களுக்கான கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்காள தலைநகர் கொல்கத்தாவின் வடபகுதியில் ஆர்ஜிகார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி வைத்தியராக இருந்த பெண் வைத்தியர் கடந்த 9ஆம் தேதி பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் ஒருவரை காவல்துறை கைது செய்து காவலில் வைத்துள்ளனர். தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலும் பயிற்சி வைத்தியர்கள் கூட்டமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மராட்டிய பயிற்சி வைத்தியர்களுக்கான கூட்டமைப்பு கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என அறிவித்துள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால பிணை வழங்க உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. டெல்லி அரசின் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐ கைது செய்ததற்கு எதிராக அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். திகார் சிறையில் உள்ள அவர் சிபிஐ கைதுக்கு எதிராக இந்த வழக்கை தொடுத்துள்ளார். கெஜ்ரிவால் மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரணைக்கு எடுத்தது. இந்நிலையில் நீதிமன்றம் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால பிணை வழங்க மறுத்துள்ளது. மேலும் இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கான பாட புத்தகங்களின் விலையை அரசு உயர்த்தியதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். 40 விழுக்காடு வரை பாட புத்தகங்களின் விலை கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதேவேளை பாடசாலை மாணவர்கள் மட்டுமின்றி போட்டித் தேர்வுக்கு தயார்படுத்துவோரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். விலைவாசி உயர்வால் சிரமப்படும் நிலையில் எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றுவது போல் பாடப்புத்தகங்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் அரசு பாடத்திட்டத்தில் பயிலும் தனியார் பள்ளி மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதோடு பாடப்புத்தக விலை உயர்வால் மாணவர்களின் பெற்றோர் நிலை குலைந்து உள்ளனர். பாட புத்தகங்களின் விலை உயர்வை தமிழக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் வலியுறுத்தியுள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநர் மாளிகையில் நாளை மாலை நடைபெறும் தேநீர் விருந்தில் பங்கேற்கும்படி ஆளுநர் RN ரவி அழைப்பு விடுத்துள்ளார். இதில் முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட் கட்சிகள், VCK, மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவை புறக்கணித்துள்ளன. ஆனால் ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தில் அதிமுக பங்கேற்க உள்ளது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. யூத இஸ்ரேலியர்களை ஜெருசலேமின் புனித தலத்துக்கு பிரார்த்தனைக்காக அழைத்து சென்றதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இட்டாமார் பென் கிவிருக்கு எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய அரசாங்கத்தின் நீண்ட கால தடையை மீறி யூதர்களால் டெம்பிள் மவுண்ட் என்று அழைக்கப்படும் அல் அக்ஸா பள்ளிவாசல் வளாகத்திற்கு விஜயம் செய்தமையை பாலஸ்தீனிய தலைவர்களும் அமெரிக்கா, பிரான்ஸ், ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பல அரபு நாடுகளும் கண்டித்துள்ளன. எவ்வாறாயினும் யூத பிரார்த்தனையை செயல்படுத்துவதே தமது கொள்கை எனவும் அங்கு முஸ்லிம் வழிபாட்டை மட்டுமே அனுமதிக்கும் தற்போதைய ஒப்பந்தத்தில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் வலியுறுத்தியுள்ளது. பங்களாதேஷின் தேசிய தந்தையான தேஷ் முஜிபுர் ரஹ்மான் சிலையை சேதப்படுத்தியதற்கு ஷேக் ஹசீனா நீதி கோரியுள்ளார்.
பங்களாதேஷில் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவி விலக வேண்டும் என பல்கலைக்கழக மாணவர்கள் நடத்திய போராட்டத்தை அடுத்து அவர் தனது பதவியை ராஜினாமா செய்து நாட்டை விட்டு வெளியேறினார். தற்போது இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கும் ஷேக் ஹசீனா பங்களாதேஷில் வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் தனது தந்தையின் சிலை உடைக்கப்பட்டதற்கு விசாரணை வேண்டும் எனவும் நீதி கோரியுள்ளார். இதேவேளை ஷேக் ஹசீனா மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜப்பானிய பிரதம மந்திரி ஃபுமியோ கிஷிடா செப்டம்பர் மாதம் நடைபெறும் கட்சி தலைமை வாக்கெடுப்பில் தான் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்துள்ளார். 2021 அவரது ஆளும் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் அவரது 3 ஆண்டு பதவிக்காலம் செப்டம்பர் மாதம் முடிவடைகிறது. தனது கட்சியின் ஊழல் மோசடிகளால் கிஷிடாவுக்கு 20 விழுக்காடு ஆதரவு குறைந்துவிட்டது. ஊழல் விடயத்தில் கிஷிடா பல அமைச்சர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளை பதவிகளில் இருந்து நீக்கியுள்ளார். பணத்திற்காக அரசியலின் ஆதாரமாக விமர்சிக்கப்பட்ட கட்சி பிரிவுகளை கலைத்து அரசியல் நீதி கட்டுப்பாட்டு சட்டத்தை கட்டுடைமையாக்கும் சட்டத்தை இயற்றியுள்ளார். ஆனாலும் அவரது அரசுக்கு ஆதரவு குறைந்துவிட்டதால் ஒரு புதிய பிரதமருக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக ஜப்பானிய மந்திரி ஃபுமியோ கிஷிடா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் நாட்டில் பலூச்சிஸ்தான் பகுதியில் உள்ள ஒரு கடையில் பாகிஸ்தான் கொடி விற்பனை செய்யப்பட்டதாக கையெறி குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்து தாக்குதலுக்கு பலூச்சிஸ்தான் விடுதலை ராணுவம் பொறுப்பேற்றுள்ளது. பாகிஸ்தான் நாட்டில் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் அரசுக்கு எதிரான கிளர்ச்சி குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன. இதனிடையே பாகிஸ்தானின் 77வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பாகிஸ்தான் சுதந்திர தினத்தையொட்டி நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதனையொட்டி பலூச்சிஸ்தானில் கியூடா பகுதியில் உள்ள ஒரு கடை ஒன்றில் பாகிஸ்தான் தேசிய கொடி விற்கப்பட்டதாகவும் கொடியை விற்பனை செய்ய வேண்டாம் என பலூச்சிஸ்தான் விடுதலை ராணுவம் என்ற கிளர்ச்சி குழு எச்சரிக்கை விடுத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த எச்சரிக்கையை மீறி தேசிய கொடி விற்பனை செய்த கடை மீது நேற்று கையெறி குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது என பலூச்சிஸ்தான் விடுதலை ராணுவம் தெரிவித்துள்ளது. மனிதாபியமான குற்றங்களில் ஈடுபடும் இஸ்ரேலுக்கு தண்டனை வழங்குவது ஒரு தேசத்தின் உரிமை என ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். பிரிட்டிஷ் பிரதமர் கை ஸ்டாமருடன் இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலின் போது ஈரான் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். மேலும் ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்ட பிறகு ஈரானின் இந்த தீர்மானம் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை நிறுத்துவதற்கு சரியானது என தெரிவித்துள்ளார். காசாவிலும் வேறு பகுதிகளிலும் இஸ்ரேலின் மனிதாபிமான குற்றங்கள் குறித்த மேற்குலகின் மௌனம் பொறுப்புணர்வற்றது என கூறியுள்ளார். இஸ்ரேலின் இந்த நடவடிக்கை பிராந்திய சர்வதேச பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு தூண்டுகிறது எனவும் ஈரான் ஜனாதிபதி மசூத் தெரிவித்துள்ளார். இத்துடன் டிபிஐயின் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.